வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புதைப்பொருள் ஆராய்ச்சி ஏற்பட காரணமாக இருந்தது என்ன. அப்படி பார்க்குற பொழுது அந்த காலத்திலிருந்து வாழ்ந்த மனிதர்களினுடைய வாழ்க்கை நிலை, அவனுடைய வளர்ச்சி நிலை, அடுத்த கட்ட நிலையாக அவனுடைய அழிவு நிலை, அதுக்கடுத்து ஏற்பட்ட மக்களினுடைய வளர்ச்சி நிலையில் பழங்காலத்தினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனுடைய தொடக்கமாக இருக்கிறது தான் இந்த புதைப்பொருள் ஆய்வு. இந்த புதைப்பொருள் ஆய்வுலனுடைய நம்மளுடைய அறிமுகத்தில் என்ன அப்படின்னா அதனுடைய தோற்றத்தை பார்க்குறோம். வாங்க இன்று வீடியோக்குள்ளே போகலாம். புதைப்பொருள் ஆராய்ச்சி. இந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி அப்படிங்கிறது அந்த காலத்திலிருந்து வளர்ச்சி பெற்ற நிலையத்தான் சொல்கிறாங்க. மிக பழைய மனிதன் வீடு கட்ட அறியாத மலை அந்த மலையிலையும் குகையிலையும் வாழ்ந்து வந்திருக்கான். அப்போது அவன் இயல்பாக கிடைக்கக்கூடிய அந்த கற்களை தான் என்ன பண்ணால் ஒரு கருவியாக பயன்படுத்திட்டு வந்திருக்கான். நம்ம தொழிலை பொறுத்த வரைக்கும் என்ன பிடிப்போம் அப்படின்னா ஒரு காலத்தை அவன் பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவிகளின் அடிப்படையில் காலத்தை பிரிப்பாங்க. கற்காலம், செம்பு காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இயல்பாக கிடைத்த அந்த கற்களை தன் கருவிகளாக பயன்படுத்தி வந்திருக்கான். அவன் நாளடைவில் உலக இயல்பு இந்த கூறுபாட்டை அறிந்து பல உலோகங்களை பயன்படுத்துகிறான். இது செம்பு, வெண்கலம், இரும்பு முதலான உலோகங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இதனை கொண்டு தனக்கு வேண்டிய பல வகையான பொருட்களையும் செய்து வாழ தொடங்குகிறான். அவனுடைய நாகரிகம் எப்படி மாறுது அப்படின்னா ஆற்றங்கரை ஓரங்கள், சமவெளி பகுதிகளில் ஒரு கிடைக்கக்கூடிய அந்த களிமண்ணை வச்சு வீடுகளை அமைத்து வாழறான். ஸோ ஒரு மனுஷன் உருவானதுலேருந்து கற்களை கருவியாக கொண்டு பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அடுத்து கிடைக்கக்கூடிய உலோகங்களை வச்சு ஒரு கருவிகளை உருவாக்குறான். இருக்கிறதுக்கு இடத்தை எங்கே உருவாக்குறான் அப்படின்னா ஆற்றங்கரைகளிலும் சமவெளிகளிலும் உருவாக்குறான். ஆற்று ஓரங்களில் ஓங்கி வளர்ந்த இந்த கோரை புல்லை வீடாக வச்சு வாழ ஆரம்பிக்கிறான். தன் வாழ்விற்கேற்ற பாண்டங்களை மண்ணிலாயே தனக்கு தேவையான பொருட்களை எதில் செய்கிறா அப்படின்னா மண்ணிலேயே செஞ்சு வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறான். தன் அறிவுக்கு எட்டிய அளவில் தான் பேசி வந்த மொழியை புலப்படுத்த சித்திர எழுத்துக்களை, மனிதனுடைய வளர்ச்சி நிலை, சித்திர எழுத்துக்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அடுத்தது என்ன பண்ணுறான், களிமண் தட்டுக்கள் மீதும் முட்பாண்டங்கள் மீதும் அந்த சுண்ணாம்பு கற்களாக அந்த பாத்திரங்கள் மீது என்ன பண்ணுறான், அந்த எழுத்துக்கள் மூலம் பொறித்து வைக்க தொடங்குகிறான். இப்போ நம்ம மட்பாண்டம் கிடைச்சது, கற்கருவிகள் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த பாண்டங்களில் எழுதப்பட்ட எழுத்தை வச்சு தான் அது எந்த காலம்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சியில் இந்த மாதிரி தான் அவன் எழுத ஆரம்பிக்கிறான். அக்கால அறிவு நிலைக்கு ஏற்றவாறு கற்களை கொண்டு பச்சை மண்ணை கொண்டும் பின்னர் சுட்ட செங்கற்களை கொண்டும், பச்சை மண்ணிலிருந்து அடுத்தது சுட்ட செங்கற்களை வச்சும் அவன் ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா பச்சை கல்லை வச்சு கூட கட்டியிருப்பாங்க. அப்புறம்தான் நாள் படம் என்ன பண்ணியிருப்பாங்க, சுட்ட செங்கல்ல வச்சு வீடு கட்டினதா தொல்லியல் ஆய்வில் சொல்லுவாங்க. அடுத்தது அந்த கற்கள் மூலமாக என்ன பண்ணால் கோவில்களையும் கட்டி கடவுளரையும் உண்டாக்கினான்னு சொல்கிறாங்க. தன் வாழ்ந்த மருத நிலத்தை வச்சு என்ன பண்ணால் உழுது பயிர் செய்ய ஆரம்பிக்கிறான். ஸோ விவசாயம் தான் முதல்ல வந்துச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த விவசாயம் தான் அந்த இடத்துல முதல்ல வருது. தனக்கு வேண்டிய பொருட்களை வைத்து கொண்டு எஞ்சியவற்றை அவை கிடைக்கப்பெறாத மலை நாடுகளிலும் பாலைவனங்களிலும் இதில் என்ன சொல்கிற வராங்க அப்படின்னா அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த பண்டமாற்று முறையை சொல்கிறாங்க. ஸோ தனக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுத்து கிடைக்காத பொருட்களை என்ன பண்ணுறான், பண்டமாற்றமாக பெற்று வாழ்ந்து வந்தான். இப்பழக்கமே நாளடைவில் என்னாச்சு அப்படின்னா வாணிபமாக வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கனம் ஒரு பகுதியில் வாழும் மக்கள் மற்ற பகுதிகளில் வாழும் மக்களோடு வாணிபம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவ்வப்போது கலந்து உறவாட வாய்ப்புகள் உண்டாதல் இயல்பு. அந்த அக்கூட்டுறவினால் ஒரு சாரரிடம் காணப்படும் நல்லியல்புகள் பலவற்றை பிறிதொரு சாரர் கைகோடல் இயல்பு. ஒரு நல்ல பழக்கம் அப்படிங்கிற பொழுது என்னது பரிமாறப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இரு சாரரும் நாளடைவில் பெண் கொள்வதிலும் கொடுப்பதிலும் ஈடுபட்டு கலப்புறுதலும் உண்டு. ஸோ அவங்க பெண் கொடுத்து எடுக்கிறத சொல்கிறாங்க. இக்கலப்பினால் இரு வேறுபட்ட பழக்க வழக்கங்கள், கலைகள், மத உணர்ச்சிகள்
இன்ன பிறவும் களப்புறுதலும் இயல்பே. இக்கலப்பு நாகரிகத்திலிருந்தும் தெளிவு பெற்று புதியதோர் நாகரிகம், அந்த ஒரு நாகரிகம் தோற்றம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவன் என்ன பண்ணுறான், ஒரு மனிதன் உருவாகிறான், இருக்கக்கூடிய கற்கருவிகளை பயன்படுத்துகிறான், கிடைக்கக்கூடிய இந்த செம்பு வெண்கலத்தை பயன்படுத்தி உருவாக்குறான். அடுத்தது களிமண் கொண்டு வீடுகளை கட்ட ஆரம்பிக்கிறான். அடுத்தது அது எங்கே கட்ட ஆரம்பிக்கிறான் அப்படின்னா ஆற்று ஓரங்கள் அதில் கட்ட ஆரம்பிக்கிறான். அது அப்படியே அதனுடைய வளர்ச்சி நிலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோயில் கட்டுறாங்க. மருத நிலத்தில் வந்து விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கிடைக்கக்கூடிய பொருட்களை பண்டமாற்று முறை செய்கிறாங்க. அந்த பண்டமாற்று முறை தான் வாணிபமாக மாறுது. ஸோ மனிதனுடைய தொடர்ச்சி வாழ்க்கை வளர்ச்சி நிலையை சொல்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் என்னது அப்படின்னா அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். அடுத்தது புதிய நாகரிகம், அந்த வாணிபத்தின் மூலமாக அந்த பெண் கொடுத்து வாங்கிறது அப்படிங்கிற பொழுது புதிய நாகரிகம் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் உள்ள இணையிற போது ஒவ்வொருத்தருக்கிட்டிருந்தும் இருக்கக்கூடிய நாகரிகம் என்னாகுது அப்படிங்கிறது தோற்றம் பெறுது, புதிய நாகரிகம் தோற்றம் பெறுது அப்படிங்கிறாங்க. இங்கனம் உலகத்தின் பல பகுதிகளில் வாழ்ந்த பண்டைய மக்கள் தனித்தும் கலந்தும் பல வகை நாகரிகங்களை வளர்த்து வந்திருக்காங்க. கற்கால மக்கள் செம்பை பயன்படுத்த தொடங்கியதும் கல்லால் செய்யப்பட்ட பல பொருட்களை புறக்கணித்து விட்டாங்க. ஸோ அந்த கல் என்னாச்சு, கல் மறைஞ்சு பல பொருட்கள், செம்பை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வர ஆரம்பிக்குது. அடுத்தது இங்கனம் நீக்கப்பட்ட அப்பொருள்கள் கவனிப்பாரற்று நாளடைவில் மண்ணில் புதைந்தன. ஸோ இந்த மாதிரி அந்த மட்பாண்டங்கள் என்னாகுது அப்படின்னா கீழே புதைஞ்சு போகுது. அதுதான் என்னது, இப்போ ஒரு புதை பொருள் ஆய்வாக கிடைக்கக்கூடிய பொருட்களில் ஒன்றாக இருக்குது. அடுத்தது செம்பு பொருட்கள் வருது அப்படிங்கிற போது வேறு இன்னொரு பொருட்கள் வரும்பொழுது என்னது அந்த செம்பு கீழே போயிடுது. ஸோ அது வந்து நம்மளுக்கு புதைப்பொருள் ஆய்வில் கிடைக்குது. கற்கால மக்கள் மண்ணால் தாளிகளை செய்து இறந்தவர் உடம்புகளை அவற்றில் வைத்து மண்ணுள் புதைத்து வந்தனர். தென்னிந்தியாவில் இவ்வகை தாளிகள் எங்கே கிடைக்குது அப்படின்னா புதுக்கோட்டையில் கிடைக்குது. புதுக்கோட்டையில் ஏராளமாக கண்டெடுக்கப்பட்டன. பண்டை மக்கள் நல்லிடங்கள் தேடி அடிக்கடி இடம் மாறி திரிந்தனர். அந்த காலத்து மக்கள் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல சரியாக இருக்கிறதில்ல, அங்கேயும் இங்கேயும் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இதில் என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தென்னிந்தியாவில் தாளிகள் இருக்குது. அது எங்கே அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்னா புதுக்கோட்டையில் கிடச்சிருக்கு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது மாறி மாறி போகிறாங்க. ஆதலின் ஆங்காங்கு பழுதுற்ற பொருட்களை போட்டு போயினர். ஸோ பயன்படுத்தாத பொருட்களை நம்ம எப்படி தூக்கி வீசுகிறோம் அதே மாதிரி அவங்க அப்படியே கீழே போட்டுட்டு போயிடுறாங்க. அப்பொருட்கள் நாளடைவில் மண்ணுள் மறைப்புண்டன. பழங்கால மன்னர் உடல்கள் புதைக்கப்பெற்ற இடங்களில் கற்கோபுரங்கள் கட்டப்பட்டன. ஒரு புகழ்பெற்ற மன்னர்களாக இருந்தாங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த உடலை வச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, கோபுரங்கள் கட்டுறாங்க. அவற்றின் மீது அக்கால சித்திர எழுத்துக்களும் பல சித்திரங்களும் பொறிக்கப்படுது. சித்திரங்களும் பொறிக்கப்படுது. ஆற்று ஓரங்களிலும் கடற்கரையை அடுத்தும் ஒழுங்கான முறையில் அழகிய நகரங்களை அமைத்து கொண்டு வாழ்ந்த செம்பு வெண்கல கால மக்கள் முறையே ஆற்று வெள்ளத்திற்கும் கடலின் கொந்தளிப்பிற்கும் அஞ்சி அந்நகரங்களையும் தம் பொருட்களையும் விட்டு ஓடிவிட்டமையும் உண்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆற்றங்கரை ஓரத்தில் தான் இருந்திருக்காங்க. அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த புயல் வெள்ளம் இதற்கு பயந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த இடத்த விட்டு போகிற பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொருட்கள் அப்படியே கீழே போட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த பொருட்கள் தான் நம்மளுக்கு அந்த புதைப்பொருள் ஆய்வில் கிடைக்கக்கூடிய பொருட்களாக சொல்கிறாங்க. அடுத்தது சில நகரங்கள் மண் மாறியால் அழிந்துண்டு. இங்கனம் பல்வேறு காரணங்களால் பல்வேறு காரணங்களால் அந்த இருப்பிடங்கள் என்னது அழிய காரணமாக இருக்குது. நகரங்களும் கைவிடப்பட்டு நாளடைவில் மண் மூடப்பட்டு விட்டன. என்னாகுது அப்படின்னா மண்ணால் மூடிடுது. அடுத்தது பல நகரங்கள் கடலுள் ஆழ்ந்தன. பல ஆற்றங்கரைகளின் அடியில் புதையுண்டு விட்டன. பல சமவெளிகள் மண்மேடிட்டு கிடக்கின்றன அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அடிபட்டு போயிடுது. அந்த காலத்தில் பல பொருட்களாக கீழே வேண்டாங்கிற பொருளை விட்டுட்டு போகிறாங்க.
ஒரு வேறு இடத்துக்கு போகும் பொழுது அழிவு ஏற்படும்னு சொல்லி பயந்துட்டு வெளியில் போகும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில பொருட்களை கீழே விட்டுட்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் அந்த மன்னர்கள் இறந்தாங்க அப்படின்னா அந்த இறந்தவர்கள் மீது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோபுரங்கள் கட்டுறாங்க, அதில் சித்திர எழுத்துக்களும் சித்திரங்களும் வரைஞ்சி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கனம் மண்மேடிட்ட இடங்களை தோண்டி பார்த்து அவ்விடங்களில் காணப்பெறும் பலதரப்பட்ட பொருட்களை ஆராய்ந்து அவற்றை உண்மை செய்திகளையும் அவற்றை பயன்படுத்திய பண்டை மக்களை பற்றிய சுவை பயக்கும் செய்திகளையும் அறிய முயற்சியானது புதை பொருள் ஆராய்ச்சி. முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ தான் நம்மளுடைய டெஃபினிஷனுக்கே உள்ளே வரோம். ஏன் அப்படின்னா இதை அப்படியே புதைப்பொருள் ஆராய்ச்சி அப்படின்னா என்ன, மண்மேடிட்ட இடங்களை தோண்டி பார்த்து அவ்விடங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அந்த பொருட்களின் மூலமாக உண்மையை செய்தி அறிகிறது தான் அப்படிங்கிறது புதைப்பொருள் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதை முதல்லிருந்தே சொன்ன அப்படின்னா எப்பொழுதுமே நம்மளுக்கு மறக்காது. புதைப்பொருள் ஆராய்ச்சி அப்படின்னாலே என்ன வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருனுடைய மனசுலையும் நிற்கும். அப்படிங்கிறதுனால தான் இதனுடைய தொடக்கத்தையும் சொன்னேன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி கீழே போட்டு போன பொருட்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உண்மை செய்தி அவற்றை பயன்படுத்திய பண்டை மக்களை பற்றிய சுவை பயக்கும் செய்தி. நம்ம கூட பார்த்தோம், ஒரு காதணி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படியெல்லாம் பார்க்குற பொழுது என்னது, அவங்க பயன்படுத்திய முக்கியமான அந்த சுவை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணி கிடச்சிது அப்படின்னு சொல்கிறோம், வர கோடாரி கிடச்சிது. இதெல்லாமே நம்ம அந்த உண்மையை தெரிஞ்சுக்கக்கூடியது தான் என்னது, புதை பொருள் ஆராய்ச்சி. சுருக்கமாக சொன்னால் என்ன அப்படின்னா, புதைப்பொருள் ஆராய்ச்சி அப்படிங்கிறது பல பொருட்களை செய்து நாகரிகத்தை தோற்றுவித்த பழங்கால மக்களது வரலாற்றை கண்டறிவதே புதைப்பொருள் ஆராய்ச்சி. ஸோ சுருக்கமாக சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா, பல பொருட்களை செய்து நாகரிகத்தை தோற்றுவித்த பழங்கால மக்களது வரலாற்றை கண்டறிவதே புதைப்பொருள் ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சிக்கு பக்கபலமாக சிறப்புற்று இருக்கிறது என்ன அப்படின்னா, எப்படின்னா மண்டையோட்டை சோதிக்கும் கலை. அந்த கிடைக்கக்கூடிய மண்டையோட்டை சோதிக்கிறது, அப்புறம் விலங்குகளினுடைய எலும்புகளை சோதிக்கிறது, அந்த நிலநூல் அறிவு, இது எல்லாமே என்னது அப்படின்னா வளர்ச்சி நிலைக்கு சொல்கிறாங்க. ஸோ இப்போ புதைப்பொருள் ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருனுடைய மனசுலையும் இருக்கும். அந்த காலத்தில் போட்டு போனதை நம்ம இந்த காலத்தில் இது ஏன் நம்ம இப்படி கண்டுபிடிக்கிறோம், இதுக்கு என்ன ஆதாரமாக நாம் வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில பகுதிகளை சொல்லிட்டு நம்ம சொல்கிற பொழுது இன்னுமே ஈஸியாக புரியும். அடுத்து பார்க்குற பொழுது இந்த ஆராய்ச்சி உண்டானது ஏன்? மிக பழங்கால மக்கள் தங்கள் வரலாறுகளை எழுதி வைத்திராவிடினும் பல இடங்களில் காணப்படும் சமாதிகள் மீதும் கற்கம்பங்கள் மீதும் அப்பழங்கால மொழிகளில் பல செய்திகள் எழுதப்பட்டுள்ளன. அவர்களை பற்றிய சில குறிப்புகள் செவி வழியாக வந்து உலகத்து பழைய நூல்கள் என்று கருதப்படும் பிற்காலத்தில் தோன்றிய அந்த பைபிள், ரிக்வேதம், புராணங்கள் முதலியவற்றில் எழுதப்பட்டுள்ளன. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழங்காலத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே அந்த குறிப்புகள் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு அந்த கதை வழியாக வந்த ஒரு படைப்புகள் மூலமாக வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பைபிள், ரிக்வேதம், புராணங்கள் இதெல்லாம் அடிப்படையாக சொல்கிறாங்க. இதில் கடல் கொந்தளிப்பு, பல நகரங்கள் இந்த நடத்திய போர்கள், அந்த காலத்தில் நடத்திய போர்கள், கடல் கொந்தளிப்புலாம் பல நகரங்கள் என்னாச்சு அப்படின்னா அழிஞ்சிருச்சு. சில குறிப்புகள் பிற்கால மக்களின் கவனத்தை ஈர்க்கத்தக்கன. ஒரு சில குறிப்புகள், பிளனியினுடைய குறிப்பு, தாலமியினுடைய குறிப்பு, யுவான்ஸ்வாங்கினுடைய குறிப்புகள் வச்சு தான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த புதைப்பொருள் ஆராய்ச்சிக்கு அடிப்படையாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய கருத்து லாஸ்ட்டில் முடிக்கிற பொழுது விரிவாக சொல்லிடுவேன். அடுத்தது கடல் கொந்தளிப்பில் இப்போ கீழே போயிடறாங்க. அடுத்தது ஈழ நாட்டவர் பழைய நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லிடுறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது பைபிள், ரிக்வேதம், புராணங்கள் முதலிய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அழகிய நகரங்கள் பல இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா காணப்படவில்லை.
பல நகரங்கள் தெய்வங்களது சீற்றத்திற்கு உட்பட்டு எரிக்கப்பட்டும் கடலுள் ஆழ்த்தப்பட்டும். இது எல்லாமே என்னது அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்க்குற பொழுது முக்கியமாக அந்த ஹோமரனுடைய கிரேக்க அறிஞர் அவர் எழுதிய இலியட் ஒடிசி பற்றி சொல்லுவாங்க. இலியட் என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள ட்ராய் நகரம் எங்கே? அப்பொன்னகரை கண்டு அதன் அமைப்பையும் பிறவற்றையும் அறியின். அப்பழங்கால நகரத்தில் வாழ்ந்த மக்களை பற்றிய பல செய்திகளை அறிதல் கூடுமன்றோ என்று அறிவுடையவர் எண்ணுதல் இயல்பாகும். இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட பேச்சு வழக்கில் சொல்லப்பட்டது தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த நகரம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த இடங்கள் எல்லாம் என்னாச்சு, கிடைக்கல. அடுத்தது பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா நாசரேத்தூர் அடிகள் வாழ்ந்த பல அற்புதங்கள். அந்த நாசரேத்தூர் அந்த வாழ்ந்த கருத்துக்களை பைபிளில் பார்க்க முடியுது. அவர் பல அற்புத செயல்கள் செஞ்சுருக்காங்க. அந்த செய்த இடங்களெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடங்களெல்லாம் இன்னுமே கிடைக்கல. அதெல்லாம் என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா மண்மூடி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கு சென்று மண்மேடுகளை கண்டறிந்து அவற்றை தோண்டி உண்மையை உணர்தல் வேண்டும் என்னும் அவா அறிஞர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்க்குற பொழுது இப்போ இந்திய நாட்டில் பழைய நூல்களில் கூறப்பட்ட அந்த நாலந்தா, தக்சசீலம், கோசம்பி, பாடலிபுரம், கொர்க்கை, காயில், காவிரி பூம்பட்டினம், வஞ்சிமா நகரம், உறையூர் முதலிய வரலாற்று சிறப்புடைய நகரங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆராய்ச்சி செய்கிறாங்க. அப்படி செய்கிற பொழுது அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களின் மூலமாக அது என்ன காலத்தை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி பார்க்குற பொழுது என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்ன இடங்கள் இருந்துச்சு அந்த காலத்தில் அப்படிங்கிறது. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீ அடுத்து பார்க்குற பொழுது இந்த ஆராய்ச்சிகளுக்கு உண்டான உரிய இடங்கள் என்ன, எங்கெங்கெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சாங்க, என்னென்ன கிடைச்சது அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.